வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். நண்பர்கள் மற்றும் நண்பர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஓகே, இன்னைக்கு 14th ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டு எல்லா இடத்துக்குமே ட்ராவல் ஆச்சு. 25,650 ஓப்பன் ஆகிட்டு 750 போகுது, அகைன் 650, அகைன் 800, மறுபடியும் 600, மறுபடியும் 700. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு. பட் எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு 2-3 தடவை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு வொலட்டிலிட்டி இருந்துச்சு மார்க்கெட்டில். ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் போட்டு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது. பட் அது வந்து நாட் கன்ஃபார்ம். அது என்ன ஈவெண்ட்டு? நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஹாலிடே, தேர்ஸ்டே. பொங்கல் ஹாலிடே கிடையாது, மகாராஷ்டிராவில் எலெக்ஷனு. ஸோ நமக்கு அகைன் வந்து ஃப்ரைடே தான் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் வந்துச்சு. யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் வந்து எஸ்டர்டே எக்ஸ்பெக்டட் 2.7%. வந்திருக்கிறது வந்து 2.7% தான். அதே மாதிரி கோர் இன்ஃப்ளேஷன் வந்து 2.6%, எக்ஸ்பெக்டேஷனும் 2.6% தான். ஸோ வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து நல்ல ஒரு ஃபாலில் தான் போயிருக்குது. அதாவது நியர்லி வந்து 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. டோ ஜோன்ஸு. நாஸ்டாக் வந்து 0.1%, அண்ட் S&P 500 0.2% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இறங்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஒன்றும் நம்ம வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதான் டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிச்சு. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி இன்னைக்கு நியர்லி 1.5%. அதாவது எஸ்டர்டே வந்து 3.5%, இன்னைக்கு 1.5%. ஸோ இந்த 2 நாளில் மட்டும் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஜாப்பனீஸ் நிக்கி. ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது. அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து டேட் வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. அதாவது யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம சின்ராசு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த டேரிஃப் வந்து லீகலா இல்லீகலா அப்படின்ட்டு அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதா வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வச்சிருந்தாங்க. பட் அது வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஜனவரி 14th அது அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மோஸ்ட்லி நம்ம டைம் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8:30 PM வரும் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இது வந்து நாட் கன்ஃபார்ம். இல்லை இப்போ மறுபடியும் வந்து போஸ்ட்பான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள டீல் நடக்குதா என்னங்கிறது தெரியல. மறுபடியும் போஸ்ட்பான் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள டீல் வந்து முடியலைன்னு அர்த்தம் வச்சுக்காங்களேன். ஸோ இந்த 2 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு, யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. இல்லீகல் அப்படின்ட்டு யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நாம் வந்து ட்ரில்லியன் கணக்கான பணம் வந்து நம்ம வந்து திரும்ப செலுத்த வேண்டி வரும், நம்மளுடைய எக்கனாமிக்கே வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு. அவர் வந்து மக்களுக்கு கொடுத்தாரா இல்லை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தாராங்கிறது தெரியாது. பட் இந்த மாதிரியான மெசேஜ் கொடுத்துருந்தாரு. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் மோர் தென் 70% போலில் என்ன இருக்குதுன்னா இல்லீகல் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு 70% போலில் இருக்குது. ஓகேங்களா? பட் அது எந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு தெரியல. பட் இல்லீகல்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். அதனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நைட் 8:30 PM அப்படிங்கிற மாதிரியான டைம்லாம் வந்துட்டு இருக்குது ட்விட்டரில். பட் எந்த டைம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து யூஎஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹை, யூரோப் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை, ஏசியன் மார்க்கெட்டில் ஜாப்பனீஸ் நிக்கி 40 வருஷம் ஹையில் போயிட்டுருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆல் டைம் ஹையில் போயிட்டுருக்குது. கோல்டு ரெக்கார்டு ஹையில் போயிட்டுருக்குது. கோல்டு இன்னைக்கு வந்து ஒரு பவுன் வந்து 1,50,000 கிராஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சில்வர் அது நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்குது. இன்றைக்கி வந்து 3,00,000 கிராஸ் ஆகிடுக்குது ஒரு கிலோ. அதுக்கப்புறமா காப்பர் அது ரெக்கார்டு ஹையில் போயிட்டுருக்குது. பிளாட்டினம் அதுவும் ரெக்கார்டு ஹையில் போயிட்டுருக்குது. நம்ம ருப்பி அதாவது ஆல் டைம் லோவில் இருக்குது. அப்படின்னா டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 90க்கு மேலே போயிட்டுருக்குது. இது எல்லாமே வந்து ரெக்கார்டு ஹையில் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் இந்த 2 வருஷமாகவே வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் இருக்குது. அடித்து துவைச்சி காய போட்டு வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுவும் பர்ட்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஸ்மால் கேப்லாம் வந்து அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் வந்து நம்ம மார்க்கெட்லாம் பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு தெரியல. பட் ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் நடந்து நம்ம மார்க்கெட் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை வந்து கையில் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு போகும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 2007 அண்ட் 2008 அந்த 2007 எப்படி ரேலி இருந்துச்சு அந்த மாதிரியான ரேலி இருக்கும். ஏன்னா வட்டி முதலுமா சேர்த்து வச்சு ஏறும். அப்படிங்கும்போது அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல. ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 40-30 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆச்சு. 25,650 ஓப்பன் ஆகிட்டு 750 போச்சு. மறுபடியும் அங்கேருந்து 650 வந்துச்சு. மறுபடியும் அங்கேருந்து 800 போச்சு. அங்கேருந்து 620, ஃபைனலாக வந்து 25,700. ஸோ ஒரு நல்ல வாலட்டிலிட்டி இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்டில். சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரி நல்லா அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து ஸ்கேல்பர்ஸு அவ்வளோ ட்ரேட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்காக இருந்ததுனால ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஆப்ஷன் செல்லர்களுக்கும் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும். சென்செக்ஸ் இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து 245 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.29%, 83,382 செட்டில் ஆகுது. நிஃப்டி 67 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 25,665 செட்டில் ஆகுது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது மெட்டல், பிஎஸ்சி பேங்க், பவர், ஆயில் அண்ட் கேஸ் 0.5% to 2% ஹையில் போயிருக்குது. ஆட்டோ, ஐடி, ரியாலிட்டி 0.5% to 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு ருப்பி வந்து 90.30 செட்டில் ஆயிருக்குது. எஸ்டர்டே வந்து 90.19 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்ஃபோசிஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் வந்து நியர்லி 10% டவுனாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 6,654 crore கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் குவார்டர் வந்து 7,364 crore. ஸோ ஆல்மோஸ்ட் 700 crore வந்து குறைவாக தான் கொடுத்துருக்குறாங்க குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்க்கும்போது. பட் எக்ஸ்பெக்டேஷனும் வந்து பார்க்கும்போது குறைவாக தான் கொடுத்துருக்குறாங்க. 6,654 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 7,450 crore. ஸோ பிலோ எக்ஸ்பெக்டேஷன் நெட் ப்ராஃபிட்டு. ரெவென்யூ வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்குது குவார்டர் ஆன் குவார்டர். அதே மாதிரி அவங்களுடைய கைடன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. 2.5%லேருந்து 3.5% கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய கைடன்ஸு. ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவாக இருக்குது இன்ஃபோசிஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும். மற்றபடி ப்ராஃபிட் ஆகட்டும், ரெவென்யூ ஆகட்டும், எபிட்டா ஆகட்டும், இதெல்லாமே வந்து வீக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரே பாசிட்டிவ் அவங்களுடைய கைடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. டிசம்பர் மந்தோடைய ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்துருக்குது. 0.83% வந்துருக்குது. ப்ரீவியஸ் இருந்தது -0.32% மந்த் ஆன் மந்த்து. ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு இன்ஃப்ளேஷன் தான் வந்துருக்குது. அதுக்கடுத்து வந்து யூனியன் பேங்க் இந்த 3 வருஷத்தில் இல்லாத ஒரு ஏற்றம். அதாவது படு பயங்கரமாலாம் ஏறல, 8% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது யூனியன் பேங்க். நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 வருஷமாக வந்து 8% ஏறவே கிடையாதாட்டு இருக்குது யூனியன் பேங்க். அதுக்கடுத்து வந்து மகாராஷ்டிரா பேங்க் எஸ்டர்டே ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து 66 or 67 rupees வந்துருச்சு. சில்வர் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து $90 பெர் அவுன்ஸுக்கு வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்குது. பிட்காயின் $96,000 கிராஸ் பண்ணியிருக்குது. அதாவது நவம்பர் மந்த் அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. இந்தியன் எம்பசி டெக்ரான்லேருந்து ஒரு அட்வைசரி கொடுத்துருக்குறாங்க. ஈரான்லேருந்து எல்லா இந்தியர்களும் வந்து வெளியேறுங்க, ஈரான் கண்ட்ரியை விட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளைட்டு கிடைக்குதோ கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ வந்து யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து ஈரான்கிட்ட யார் வந்து பிஸ்னஸ் டீல் வச்சுட்டாலும் 25% டேரிஃப் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதனால் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா சைனா, இந்தியா, யூஏஇ. அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ கிரீன்லேண்டு மேட்ரு வேறு அவர் கையில் எடுத்துருக்கிறாரு. ஸோ ஒரு நாட்டை வந்து வளப்படுத்துறதுக்கு முதன்மை நாடாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னா 100 பொருளாதார அறிஞர்களுடைய அறிவு, அவங்களுடைய கன்சல்டேஷன் வச்சு நாம் வந்து பண்ணணும். ஆனால் ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு ஒரு முட்டாள் போதும். ஓகேங்களா? இப்போ அது மாதிரி தான் நடந்துட்டுருக்குது. இது வந்து இவர் பண்ணுறது பார்த்தா, யூஎஸ் பிரசிடெண்ட் பண்ணுறத பார்த்தா அவருடைய பீரியடுக்குள்ளே நாம் வந்து 3rd வேர்ல்டு வாரை வந்து நம்ம பார்த்துருவோம் மாட்டிருக்குது. அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்கிறாரு. பயங்கரமான அட்ராசிட்டி பண்ணிகிட்ருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சைனாவும் ரஷ்யாவும் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா
யூஎஸ் இருக்கிற இடம் தெரியாது போயிடும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே. இப்போ நாளைக்கு நமக்கு வந்து பொங்கல் ஹாலிடே, அதாவது மகாராஷ்டிரா எலெக்ஷன். அகைன் வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட் இருக்குது. ஃப்ரைடே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி நான் வந்து தேர்ஸ்டே வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு என்னுடைய டெலகிராம் சேனலில் வாட்ச் பண்ணிக்காங்க. அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறேன். என்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணாவே போதும். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? டெய்லியுமே என்னுடைய டெலகிராமில் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவும் இல்லை. யூஎஸ்ஏலேருந்து பிபிஐ டேட்டா தான் வருது 7 o'clock. அதுக்கப்புறமா வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ஸ்டே ஏஞ்சல் ஒன், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஜியோ ஃபைனான்ஸ், எல்டிடிஎஸ் வருது. ஃப்ரைடே வந்து ரிலையன்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. டாடா டெக் மகேந்திரா, விப்ரோ இதெல்லாம் வந்து ஃப்ரைடே ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது. கம்மிங் சாட்டர்டே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் வந்து ஹையர் லெவலில் ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம 2 நாளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. முந்தா நாள், அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே ஏறிச்சு அப்படின்னா யூஎஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, ட்ரேட் டீல் நடக்குது அப்படின்ட்டு. அதனால ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக்கு. இப்போ மறுபடியும் அந்த கெயின் வந்து எரேஸ் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ ஹையர் லெவலில் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக தெரியுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்தர் டேட்டாஸ் எல்லாமே வந்து ஃப்ரைடே பார்க்கலாம். இல்லை அப்படின்னா தேர்ஸ்டே முடிஞ்சால் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.